ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல் டு த ரயில் கோல் சேனல். இது ரயில்வே ஜாப் மட்டும் இல்லை, எனி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்னு ட்ரீமோட களம் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் டெடிகேட்டடான ஒரு சேனல். ஆல்ரெடி ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ணலான்னு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் ரைட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. நோ மோர் ஒரிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் ரயில்வே எக்ஸாம். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டில் எப்படி ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணுறது, மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி ரைட் ஸ்ட்ராட்டஜியில் சக்ஸஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இது எல்லாமே A to Z டீட்டெயில்டாக அந்த ஃபியூ மினிட்ஸ் பவர் பேக்டு வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ட்ரீம் ஜாபுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க ரெடியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற 5 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ். நம்பர் 1, ரயில்வேஸில் நடக்கிற எக்ஸாம்ஸ் என்னென்ன, எக்ஸாம்ஸ் கண்டக்டட் பை ரயில்வேஸ். நம்பர் 2, ஒரு போஸ்ட்டுக்கும் சேலரி அண்ட் ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குது. தென் நம்பர் 3, போஸ்ட் வைஸ் சிலபஸ் பிரேக்கப்போட கரெக்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. நம்பர் 4, ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கிற டாப் பெனிஃபிட்ஸ். நம்பர் 5, மற்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை விட ஏன் ரயில்வே எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணலாம். ரயில்வேஸ் கண்டக்ட் பண்ணுற மேஜர் எக்ஸாம்ஸ் இது எல்லாம். ஃபஸ்ட்டாக ஆர்ஆர்பி என்டிபிசி. இது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ். அண்டர் கிராஜுவேட்னு 2 லெவலில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டாக ஆர்ஆர்பி குரூப் டி. இது லெவல் 1 போஸ்ட்ஸ்க்கு நடக்கிற எக்ஸாம். அதுக்கப்புறம் ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டண்ட் லோக்கோ பைலட், ஆர்ஆர்பி டெக்னீஷியன், ஆர்ஆர்பி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர். இன்னும் ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கெலாம் ஆர்ஆர்பி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் அண்டு லாஸ்ட்டாக ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்டு கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸும் ரயில்வேஸ் தான் கண்டக்ட் பண்ணுது. ஸோ ஸ்கூல் லெவலில் இருந்து டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், மெடிக்கல், ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வர எல்லா பேக்ரவுண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் ரயில்வேல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி எல்லாம் செப்பரேட்டாக அடுத்தடுத்து சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னைன்னு சர்ச் பண்ணுங்கள். இதிலையே பாருங்கள், திஸ் இஸ் த ஒன்லி அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னைன்னு போட்டிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது, தென் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், எக்ஸாம் டேட் அண்ட் சிட்டி இன்டிமேஷன், ஹால் டிக்கெட் டவுன்லோட், எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் ஆன்சர் கீ பார்க்குறது, கட் ஆஃபு, ரிசல்ட்டு, ஸ்கோர் கார்டுன்னு ஃபைனல் பேனல் லிஸ்ட் வரைக்குமே எல்லாமே இதில் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ வித்தவுட் எனி டவுட் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக உள்ளே வந்துடலாம். ரயில்வேல டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ் இருக்குது. இதில் எந்த ஜோன் வேணும்னாலும் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே ஜோனில் தான் உங்களுக்கு போஸ்டிங்கும் கிடைக்கும். ஒவ்வொரு ஜோனுக்கும் வேக்கன்சி பொறுத்து கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். மோஸ்ட்லி சவுத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சதர்ன் ரயில்வே தான் அப்ளை பண்ணுவாங்க. இதுலேயும் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சென்னை ஜோன் அண்டு திருவனந்தபுரம் ஜோன் ரெண்டுமே சதர்ன் ரயில்வேல தான் வரும். சென்னை ஜோனில் வரக்கூடிய டிவிஷன்ஸ் 3 இருக்குது. என்னெல்லாம்னா சென்னை, சேலம் அண்டு திருச்சி. அண்டு திருவனந்தபுரம் ஜோனில் வரக்கூடிய டிவிஷன்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம், பாலக்காடு அண்டு மதுரை. ஸோ அப்ளை பண்ணுறப்ப உங்கள் டிவிஷன்ஸ் என்ன, எங்கே போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஆர்ஆர்பி சென்னைக்கு இருக்கிற மாதிரியே ஆர்ஆர்பி திருவனந்தபுரம்க்கும் தனியாக அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சிம்ப்ளி ஆர்ஆர்பி திருவனந்தபுரம்னு டைப் பண்ணிங்கன்னா அவங்க அஃபிஷியல் வெப்சைட் வரும். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன், அது சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், எந்த எக்ஸாம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி எக்ஸாம் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஜோன்ஸுக்கும் செப்பரேட்டாக ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ் இருக்குது. அடுத்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லேயும் வர்ற போஸ்ட்டோட சேலரி பேக்கேஜ் அண்டு ஜாப் ப்ரொஃபைல் 1 by 1 பார்க்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம்னா ஆர்டினரி எக்ஸாம் இல்லை. இது லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸோட ட்ரீம் கேட்வே. கிளர்க், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் கார்ட் இதெல்லாம் ஜஸ்ட் போஸ்ட்ஸ் இல்லை,
செக்யூர் லைஃப் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் க்ரோத். டெய்லி படிக்கிற ஒரு பேஜ் கூட நாளைக்கு உங்கள் ஃப்யூச்சரை வேறு லெவலில் பில்ட் பண்ணும். நம்பிக்கையோட ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கன்னா என்டிபிசி கண்டிப்பாக உங்கள் கையில் தான். லெவல் 2ல் இருந்து லெவல் 6 வரைக்கும் செம்ம கேரியர் க்ரோத் இருக்குது. நீங்கள் 12th முடித்தாலும் சரி, டிகிரி முடித்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே சீட் இருக்குது. லைஃப்பை செட்டில் பண்ண இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரீவியஸ் ஸ்லைடில் நீங்கள் பார்த்த எல்லாமே ஜஸ்ட்டு பேசிக் பே தான். இதோட ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இன்ஹேண்ட் சேலரி லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா 34K to 38K வரும். லெவல் 3க்கு 37K to 42K, லெவல் 5க்கு 48K to 55K, லெவல் 6க்கு 58K to 65K. இது எல்லாமே ஸ்டார்டிங் சேலரி. குரூப் டின்னா ஸ்மால் ஜாப்னு நினைக்க வேண்டாம். இதுதான் ரயில்வேஸோட ஃபவுண்டேஷன். ட்ராக் மெயின்டெனர், ஹெல்ப்பர், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட். உங்கள் ஹார்ட் ஒர்க் தான் ட்ரெயினோட சேஃப்டியும் நேஷனோட ஸ்ட்ரென்த்தும். கவர்மெண்ட் ஜாப்குள்ளே நுழைய ஈஸியான வழி குரூப் டி தான். ஒர்க்லோடை பற்றி கவலைப்படாமல் ஜாயின் பண்ண ஸ்டார்டிங்லேயே நல்ல சேலரியும் கிடைக்கும். பே கமிஷன் மூலயமா சேலரி இப்போ நல்ல பூஸ்ட் ஆகிருக்கு. பேசிக் பே பார்த்தீங்கன்னா 18K. இன்ஹேண்ட் ஒரு குரூப் டி எம்ப்ளாயியோட இன்ஹேண்ட் சேலரி அரவுண்ட் 30Kலேருந்து 35K வரைக்குமே இருக்கும். சிட்டி கிளாசிஃபிகேஷன் பொறுத்து மாறும். ட்ரெயினோட பவர் இன்ஜின் யாருன்னு கேட்டால் தே ஆர் கரேஜியஸ் லோகோ பைலட்ஸ், அசிஸ்டன்ட் லோகோ பைலட். இது ஒரு ஜாப் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் ப்ரைட். ப்ரமோஷன் பாத் கிளியராக இருக்குது. ஏஎல்பி டு சீனியர் ஏஎல்பி, லோகோ பைலட் ஷண்டர், தென் லோகோ பைலட் பேசஞ்சர் பார் மெயில். இன்ஜினியர்ஸ் அண்டு ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. ட்ரெயினை டிரைவ் பண்ண போகிற மாசான ஜாப் இது. ஏஎல்பி சேலரி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ரன்னிங் அலவன்ஸ், கிலோமீட்டர் கால்குலேஷன்ஸ் பொறுத்து கிடைக்கும். அதனால உங்கள் பேங்க் பேலன்ஸ் வேறு லெவலில் ஏறும். பேசிக் பே உங்களுக்கு 19,900. பட் இன்ஹேண்ட் சேலரி எல்லா அலவன்ஸும் சேர்த்து உங்களுக்கு அரௌண்ட் 38,000லேருந்து 45,000 வரைக்குமே வரும். ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்யூச்சர் ஆல்ரெடி ட்ராக்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு டெக்னீஷியன். ஸ்கில் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு யோசிக்கிறீங்களா? ஆர்ஆர்பி டெக்னீஷியன் உங்களுக்கு தான். கிரேட் 1 சிக்னல், செம்ம ரெஸ்பெக்ட். கிரேடு 3னா கேரியரோட பெஸ்ட்டு ஸ்டார்ட். ஒர்க்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சேலரியும் பேங்க் அக்கௌண்ட்டை நிரப்பும். டெக்னீஷியன் தான் ரயில்வேஸோட பேக் போன். சிக்னல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். உங்கள் ஸ்கில் இல்லாட்டி சிஸ்டம் மூவ் ஆகாது. தியரி ப்ளஸ் ப்ராக்டிஸ் கம்பைன் பண்ணுனா உங்கள் கேரியர் ஃபுல்லாகவே க்ரீன் சிக்னல் தான். லெவல் 2க்கு டெக்னீஷியன் கிரேடு 3க்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பே 19,900. டெக்னீஷியன் கிரேடு 1க்கு லெவல் 5ல் வருவீங்க 29,200. இதெல்லாமே பேசிக் பே. இன்ஹேண்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 52Kலேருந்து 57K வரைக்கும் வரும். டெக்னீஷியன் கிரேடு 3க்கு 35,000 to 40,000 வரைக்கும் கிடைக்கும். ரயில்வேஸ் ஜூனியர் இன்ஜினியரிங் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எக்ஸட்ரா. உங்கள் டிகிரிக்கு ப்ராப்பரான வேல்யூ இங்கே தான். சைட் ஒர்க் ப்ளஸ் ஆஃபீஸ் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் ஸ்டெடி இன்கம். அதாவது சைட் ஒர்க் மெயின்டெனன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் மானிட்டரிங். மாஸான ஜாப் ப்ரொஃபைல். இந்த லெவலில் ஜாயின் பண்ணால் நீங்கள் கெசட்டட் போஸ்ட் வரைக்குமே போக முடியும். பேசிக் பே 35,400. பட் இன்ஹேண்ட் சேலரி வித் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 58,000லேருந்து 65,000 வரைக்குமே வரும். டீச்சர், டிரான்ஸ்லேட்டர், லா அசிஸ்டண்ட், லைப்ரரியன். டேலண்ட் இருக்கிற எல்லாருக்கும் ரயில்வேல ஒரு பிளேஸ் இருக்குது. ரைட் ஸ்கில்லுக்கு ரைட் ஜாப். உங்கள் குவாலிஃபிகேஷனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ரயில்வேஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸ்டெனோ, டிரான்ஸ்லேட்டர் இல்லை டீச்சராக ஒர்க் பண்ண நினைக்கிறீங்கன்னா ரயில்வேயோட மினிஸ்ட்ரியல் கேட்டகரிஸ் உங்களுக்கு பக்கா சாய்ஸ். இந்த ஜாப்ஸில் பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வேறு லெவலில் இருக்கும். காம்படிஷனும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ யுவர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் த போஸ்ட் ஹை தான். கிளரிக்கல் அண்டு ஸ்டெனோ போஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் சேலரி அரவுண்ட் 35K to 45K வரைக்கும் வரும். டீச்சிங் போஸ்ட்டுக்கு 75Kலேருந்து 85K வரைக்கும் கிடைக்கும்.
மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து ரயில்வேஸில் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நர்சிங் சூப்பரிண்டென்ட் அதிலிருந்து ஃபார்மசிஸ்ட் வரைக்குமே வேக்கன்சி இருக்குது. சேவையாகவும் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹை சேலரியும் வாங்கலாம். இந்த சர்வீஸுக்கு மதிப்பு எப்போவுமே அதிகம். ஸ்டாஃப் நர்ஸ் லெவல் 7ல் வரும். பேசிக் பே பார்த்தீங்கன்னா 44,900. இன்ஹேண்ட் சேலரி 72Kலேருந்து 80K வரைக்கும் வரும். ஃபார்மசிஸ்ட் லெவல் 5ல் வரும். 29,200ன்றது பேசிக் பே. இன்ஹேண்ட் சேலரி அரௌண்ட் 48K to 55K வரைக்கும் கிடைக்கும். லேப் அசிஸ்டண்ட் லெவல் 3 21,700 பேசிக் பே. 37,000லேருந்து 42,000 வரைக்குமே நம்மளுக்கு இன்ஹேண்ட் சேலரி வரும். செக்ஷன் கண்ட்ரோலர் ப்ரெஷர் ஜாப், ஆனால் பவர்ஃபுல் ஜாப். ஹை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹை ரெஸ்பெக்ட். ட்ரெயின்ஸ் ரைட் டைமில் ரன் ஆகிறதுக்கு உங்கள் டிசிஷன் தான் மெயின் ரீசன். மைண்ட் ஷார்ப்பாக இருந்தால் சேலரி ஸ்டெடி. நீங்கள் ஒரு மாஸ்டர் மைண்ட் ரோலுக்கு வெயிட்டிங்னா செக்ஷன் கண்ட்ரோலர் தான் உங்கள் கோல். ஒரு பெரிய செக்ஷனில் இருந்து ட்ரெயின் எப்போ போகணும், எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும்னு முடிவு பண்ணுறது நீங்கள் தான். ரயில்வேயோட பிரெயின்னு சொல்கிறது கண்ட்ரோல் ரூம் தான். ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அந்த சீட்டில் உட்காரும்போது வர்ற பவர் வேறு லெவல். டிசிஷன் மேக்கிங் அண்டு குயிக் திங்கிங் உங்கள் பிளட்டில் இருந்தால் இதுதான் உங்கள் ட்ரீம் ஜாப். செக்ஷன் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் வரும். பேசிக் பே 35,400. டியர்னஸ் அலவன்ஸ் இவ்வளோ வரும். ஹச்ஆர்ஏ அண்ட் அதர் அலவன்ஸ்லாம் கம்பைண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000லேருந்து 10,000 வரைக்கும் சிட்டியை பொறுத்து கொடுப்பாங்க. இதில் ரிஸ்க் அலவன்ஸ்லாம் கம்பைன் பண்ணி வரும். ஸ்டார்டிங்கில் இன்ஹேண்ட் சேலரி உங்களுக்கு 62,000லேருந்து 70,000 வரைக்குமே கிடைக்கும். அது போக உங்களுக்கு நைட் டியூட்டி அண்ட் ஓவர் டைம் அலவன்ஸும் கம்பைன் பண்ணி தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎஃப். யூனிஃபார்ம் போட்டு மாஸாக இருக்கணுமா, அப்போ ஆர்பிஎஃப் தான் கரெக்ட் சாய்ஸ். காக்கி ட்ரெஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கா பேக்கேஜ். சப் இன்ஸ்பெக்டர்னா இன்னும் சேலரி செம்மையாக இருக்கும். ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் லெவல் 3ல் வரும். பேசிக் பே 21,700. இன்ஹேண்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 38,000லேருந்து 43,000 வரைக்கும் வரும். ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் லெவல் 6ல் வரும். 35,400. இது பேசிக் பே. இன்ஹேண்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 58,000லேருந்து 65,000. அடுத்து எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம். ஆர்ஆர்பி என்டிபிசியில் மொத்தம் 2 லெவல் இருக்குது. அண்டர் கிராஜுவேட் லெவல் அண்டு கிராஜுவேட் லெவல்னு. அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் 18 to 30. கிராஜுவேட் போஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி வேணும். ஏஜ் லிமிட் 18 to 33 இயர்ஸ் இருக்கணும். எலிஜிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு உள்ளது. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இது எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே நம்ம எதில் பார்க்கலான்னா ஆர்ஆர்பி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மெடிக்கல் ஃபிட்னஸ். அது மேக்ஸிமம் டெக்னிக்கல் அண்டு ரன்னிங் போஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் எது எது வந்திருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஃபிட்னஸ் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குரூப் டி பார்க்க போகிறோம். குரூப் டிக்கான எலிஜிபிலிட்டி ரொம்பவே சிம்பிள் தான். 10th பாஸ், ஐடிஐ ஃப்ரம் என்சிவிடி ஆர் எஸ்சிவிடி, அப்புறம் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இது இருந்தாலே போதும், நீங்கள் குரூப் டிக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்டுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். 10th + ஐடிஐ ஆர் 10th + கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆர்எல்ஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆஃப் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ். அதுவும் இல்லைன்னா பிஇ ஆர் பிடெக் இன் த ரெலவெண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். ஏஜ் லிமிட் 18 to 30 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி டெக்னீஷியன். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டெக்னீஷியன் கிரேடு 3க்கு 10th பாஸும் ஐடிஐ ஃப்ரம் தட் ரிலவெண்ட் ட்ரேட் இருந்தாகணும். டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஃப்ரம் தட் ரெலவெண்ட் பிரான்ச் ஆர்எல்ஸ் பிஇ ஆர் பிடெக் இன் தட் ரெலவெண்ட் பிரான்ச் இருந்தாகணும். ஏஜ் லிமிட்
18 to 33 years. RRB JE ஜூனியர் இன்ஜினியர். ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் கம்பல்சரி. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இதில் டிப்ளமோ இல்லை பிடெக் டிகிரி ஏதாவது கண்டிப்பாக இருக்கணும். ஏஜ் லிமிட் 18 to 33 இயர்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். இந்த கேட்டகரிஸில் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி வேணும். இன்ஸ்பெக்டர் போஸ்ட்ஸ்க்கு கிராஜுவேஷன் ப்ளஸ் ரெலவெண்ட் டிப்ளமோ வேணும். லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 12th சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதிலையே டீச்சர்ஸ் போஸ்ட்டுக்கு டிகிரி ப்ளஸ் பிஎட் வேணும். லைப்ரரியனுக்கு டிகிரி லைப்ரரி சயின்ஸ் அண்டு டிகிரி குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் ஜென்ரலாக 18 to 33 இயர்ஸ். ஆனால் போஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் மாறும். ஆர்ஆர்பி பேராமெடிக்கல். பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கு நர்சிங் சூப்பரிண்டென்ட்டுக்கு பிஎஸ்சி நர்சிங், டயட்டீஷியனுக்கு பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், அதுபோக ஃபார்மாசிஸ்ட்டுக்கு பிஃபார்ம் இல்லை டிப்ளமோ வேணும். மெடிக்கல் ஃபீல்டில் கிராஜுவேஷன் முடித்தவங்களுக்கு இந்த போஸ்ட்டு தான் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி லேப் டெக்னீஷியனுக்கு பிஎஸ்சி எம்எல்டி, இசிஜி டெக்னீஷியனுக்கு 10th +2 சர்டிஃபிகேட் வேணும். ஃபீல்டு ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு 10th பாஸ் மட்டுமே போதுமானது. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 18 to 33 இயர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர். இதுக்கு ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. ஏஜ் லிமிட் 18 to 33 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தா ஜஸ்ட் 10th பாஸ் போதுமானது. ஏஜ் லிமிட் 18 to 25 இயர்ஸ். ஆர்பிஎஃப் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு எனி ஒன் பேச்சுலர்ஸ் டிகிரி அண்ட் ஏஜ் லிமிட் 20லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கணும். எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஆர்ஆர்பி என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஜேஇ, மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ், பேராமெடிக்கல், செக்ஷன் கண்ட்ரோலர் இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்பிங் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட். இது கிளரிக்கல் அண்ட் மினிஸ்ட்ரியல் போஸ்ட் லைக் என்டிபிசி கிளர்க்கு, அக்கவுண்ட்ஸ், ஜூனியர் கிளர்க் இதுக்கு எல்லாமே டைப்பிங் டெஸ்ட் ஆர் ஸ்கில் டெஸ்ட் கம்பல்சரியாக இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஆர்ஆர்பி குரூப் டி அண்ட் ஆர்பிஎஃப் எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு ரன்னிங், வெயிட் லிஃப்டிங், ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், செக்ஷன் கண்ட்ரோலர் மாதிரி சேஃப்டி ரிலேட்டட் போஸ்ட்டுக்கு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது போக ஏஎல்பிக்குமே இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். சிபிடி ப்ளஸ் ரெக்யர்ட் டெஸ்ட் கிளியர் பண்ண அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. போஸ்ட் ஸ்பெசிஃபிக் பண்ண மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் A1, A2, B1 எக்ஸட்ரா இந்த மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் மேண்டட்ரி ஃபார் ஈச் போஸ்ட் இருக்கும். அதை ஃபிட்னஸ் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபைனல் ஜாயினிங் இருக்கும். ஃபைனல் ஜாயினிங் அண்டு ட்ரைனிங் எல்லா ஸ்டேஜும் கிளியர் பண்ண அப்புறம் ஃபைனல் ஜாயினிங் இருக்கும். சேலரி பேக்கேஜ், ஜாப் ப்ரொஃபைல், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் பார்த்தாச்சு. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற பிக் கன்ஃபியூஷன் என்னென்னா, இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இது ரொம்ப நேச்சுரலான கன்ஃபியூஷன் தான். ஆனால் இங்கே தான் எல்லாருமே பிக்கஸ்ட் மிஸ்டேக் நடக்குது. வேக்கன்சி ரிலீஸ் ஆன உடனே எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ், காம்படிஷன், போஸ்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு கோச்சிங் சென்டரில் அதிக ஃபீஸ் கொடுத்து ஜாயின் ஆகிடுறாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் வெர்சஸ் செல்ஃப் ஸ்டடி இதில் எது பெஸ்ட்? ஓப்பனாக சொல்கிறேன், 10 to 15 இயர்ஸ் பேக் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் கவர்மெண்ட் ஜாப் செலக்ட் ஆகணும்னு ஒரு சர்வீஸ் மைண்ட் செட்டில் மினிமம் ஃபீஸில் ப்ராப்பராக டீச் பண்ணாங்க. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட். கோச்சிங் சென்டர்ஸ் ஈக்குவல் டு பிஸ்னஸ் மாடல். ஃபீஸ் ரொம்ப அதிகம், எக்ஸாம் ஓரியன்ட், ஷார்ட்கட் பேஸ்டு டு த பாயிண்ட் லேர்னிங் ஆஃப் எக்ஸாம் ரொம்பவே கம்மி. எக்ஸாம் கிளியர் ஆகிற லெவல் கைடன்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கிறதும் இல்லை. அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன?
செல்ஃப் ஸ்டடி ப்ளஸ் ஸ்மார்ட் சோர்சஸ் ஈக்குவல் டு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ இருக்கிற டைமில் யூடியூப், அதுவுமே ஃப்ரீ கண்டென்ட்டில், டெலகிராம் டிஸ்கஷன் குரூப்ஸ், எக்ஸாம் ஓரியன்ட் ஆப்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக யூஸ் பண்ணாலே போதும், ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். 100% ட்ரூத் என்னென்னா, நான் எந்த பெய்டு யூடியூப் கோர்ஸுமே வாங்கலை. ஃப்ரீயாக இருந்த கண்டென்ட்டில் தான் நானே லேர்ன் பண்ணேன். இப்போ ரயில்வேல செலக்ட் ஆன நிறையா பேர்கிட்ட கேட்டாலும் போஸ்டரில் இன்ஸ்டியூட் ஃபோட்டோ இருக்கும், ஆனால் பர்சனலாக ரீசன் கேட்டால் செல்ஃப் ஸ்டடி யூடியூப் டிஸ்கஷன்னு தான் சொல்லுவாங்க. கோச்சிங் சென்டர் ரோல், அதோட ரியாலிட்டி என்னென்னா, பேசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சிலபஸ் கவர் பண்ணுவாங்க, A to C வரைக்கும் தான் டீச் பண்ணுவாங்க. எக்ஸாமில் தேவைப்படுற இசட் லெவல் ஸ்கில்ஸ், செகண்ட்ஸில் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமை சிம்பிளாக மாற்றுற ட்ரிக்ஸ், கான்செப்ட் கிளாரிட்டி ப்ளஸ் ஸ்பீடு, இது எல்லாமே யூடியூப்பில் லேர்ன் பண்ணால் போதும், டெலகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணால் போதும், கண்டிப்பாக டெவலப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, லாங்குவேஜ் கன்ஃபியூஷன், பிக் மைத். இங்கிலீஷ் ஹிந்தி எசென்ஷியலா? என்டிபிசி கிளரிக்கல் போஸ்ட்டுக்கு டைப்பிங் வேணுமான்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எக்ஸாம் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் அட்டன் பண்ணலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, உருது, மலையாளம், இது எல்லாமே அலவுடு தான். ஆனால் சோர்சஸ் பார்த்தா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் ரொம்பவே அதிகமான கண்டென்ட் இருக்குது. தமிழில் ரொம்ப கம்மி தான். தமிழில் எக்ஸாம் ஓரியன்ட், அப்டேட்டட் அண்ட் ஆப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற கண்டென்ட் ரொம்பவே ரேர். தமிழ் நம்ம உயிர் மூச்சு, கரெக்டு தான். ஆனால் நடைமுறைக்கு ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தமிழ் மீடியமில் படிச்சிருந்தாலும் காலேஜில் இங்கிலீஷ் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷில் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னோடய பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இது தமிழில் கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. தமிழில் படித்தும் ரயில்வேல இருக்கிற ஆளுங்க இருக்காங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மி. நார்த் இந்தியாவில் இருந்து நிறையா பேர் இங்கிலீஷ் இல்லைன்னா ஹிந்தியில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இங்கே போஸ்டிங் வாங்குறாங்க. நீங்கள் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், போஸ்டிங் வாங்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு தமிழில் கைட் பண்ணுங்கள். நிறைய தமிழ் மக்கள் ஆர்ஆர்பிக்குள்ளே கொண்டு வாங்க. இதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷனே. ஃபைனல் ட்ரூத், கோச்சிங் சென்டரா செல்ஃப் ஸ்டடியா, ரெண்டுமே தனித்தனியாக சக்ஸஸ் கொடுக்காது. உங்களோட ஓன் எஃபர்ட்ஸ் இல்லாமல் யாரும் உங்களை சக்ஸஸ்க்கு கொண்டு வர போகிறதில்ல. கோச்சிங் சென்டர் அப்படின்றது ஒரு டைரக்ஷன் கொடுக்குறது, செல்ஃப் ஸ்டடின்றது ஒரு டெஸ்டினேஷன் ப்ரொவைட் பண்ணும். A to C வரை டீச் பண்ணுவாங்க, C to Z வரை நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த Z லெவலில் ஷைன் பண்ணினாலே போதும், ஆர்ஆர்பி செலெக்ஷன் கன்ஃபார்ம். நம்புங்க, உங்களோட எஃபர்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் லேர்னிங் ஈக்குவல் டு ரயில்வே ஜாப். இந்த இமேஜில் இருக்க பெனிஃபிட்ஸை பற்றி ஷார்ட்டாக பார்க்கலாம். ட்ராவல் பெனிஃபிட்ஸ், பாஸ் அண்டு PTO. ரயில்வேல வேலை செஞ்சால் கண்ட்ரி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண நீங்கள் பெருசாக செலவு பண்ணவே தேவையில்லை. ப்ரிவிலேஜ் பாஸ், நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் இந்தியா முழுக்க ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். PTO, ப்ரிவிலேஜ் டிக்கெட் ஆர்டர். டிக்கெட் ரேட்டில் 1/3 அமௌண்ட் பே பண்ணால் போதும், 66% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ஹெல்த் அண்டு மெடிக்கல் செக்யூரிட்டி. உங்கள் ஹெல்த்துக்கு ரயில்வே தான் கேரண்டி. RELHS ஸ்கீம், ரயில்வே எம்ப்ளாயி லிபரலைஸ்ட் ஹெல்த் ஸ்கீம். நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் அண்டு உங்கள் டிபெண்டன்ட் பேரண்ட்ஸுக்கு வேர்ல்டு கிளாஸ் ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா கூட டைஅப் ஹாஸ்பிட்டலில் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு, எஜுகேஷன் சப்போர்ட். சில்ட்ரன் படிப்பை பற்றி கவலையே தேவையில்லை. சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் பெர் சைல்டுக்கு இயர்லி அப்ராக்சிமேட் 35K அரௌண்ட் வரைக்குமே கிடைக்கும். இது ஒரு சைல்டுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 2 சில்ட்ரன் வரைக்குமே வாங்கிக்கலாம். ஹாஸ்டலில் இருந்து படித்தாங்கன்னா ஹாஸ்டல் சப்சிடியாக அப்ராக்சிமேட் 81,000 பெர் இயர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, ரிட்டையர்மெண்ட் அண்டு ஸ்டெபிலிட்டி. வேலை இருக்கிற வரை மட்டும் இல்லை, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமும் லைஃப் இஸ் செட். பென்ஷன் அண்டு கிராஜுவிட்டி, நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு பல்க் அமௌண்ட் கிடைக்கும். அது மேலே மந்த்லி பென்ஷன் உங்கள் ஃப்யூச்சரையும் செக்யூர் பண்ணும். ஜாப் ஸ்டெபிலிட்டி, கவர்மெண்ட் ஜாபோட பெரிய ஸ்ட்ரென்த்தே ஜாப் செக்யூரிட்டி தான். எல்லாரும் சொல்லுவாங்க SSC, பேங்க், ரயில்வே எல்லாமே ஒன்று தான், எல்லாத்துக்கும் சேர்த்து படின்னு. 10 இயர்ஸ் முன்னாடி வேணும்னா அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஆனால் 2026 அது ஒரு பெரிய மிஸ்டேக்னே சொல்லுவேன். காம்படிஷன் பீக்கில் இருக்குது. நம்ம ஃபோக்கஸை டிவைட் பண்ணால் நம்ம சக்ஸஸும் டிவைட் ஆயிரும். லெட்ஸ் லுக் அட் ஒய் ரயில்வே இஸ் ஏ யூனிக் அண்ட் ஒய் ஷுட்
we stick on it. First, railway versus bank. The speed trap பேங்க் எக்ஸாமில் அக்யூரஸி விட ஸ்பீட் அண்ட் கால்குலேஷன் தான் மெயின். அங்கே செக்ஷனல் டைமிங்கும் இருக்கும், ப்ரெஷரும் அதிகம். ஆனால் ரயில்வேல உங்களுக்கு யோசிக்கிற நேரம் கிடைக்கும். உங்கள் லாஜிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரயில்வே இஸ் மச் ஈஸியர் தென் ஹெக்டிக் பேங்க் பிஓ அண்டு கிளரிக்கல் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு ரயில்வே வெஸ் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேரியர் ரொம்பவே டாமினண்ட்டாக இருக்கும். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கர். ஆனால் ரயில்வேல இங்கிலீஷே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்த செக்ஷன் கண்ட்ரோலரில் தான் நம்மளுக்கு ரயில்வேலையே ஃபஸ்ட்டு டைம் இங்கிலீஷ் பேட்டர்னை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரயில்வே வெஸ் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் ரொம்பவே பெருசு. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி அண்டு மெயின்லி தமிழ் அண்டு இங்கிலீஷ் எலிஜிபிலிட்டின்னு நிறையா இருக்குது. அதோட நோட்டிஃபிகேஷன் அண்டு ரிசல்ட் சைக்கிள்ஸும் சில நேரங்களில் அன்பிரிடிக்டபுளாகவே இருக்குது. ரயில்வேயோட சிலபஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் அரித்மெட்டிக்கில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கன்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. ரீசெண்ட் இயர்ஸில் நிறையா பேர் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் படிக்காதது இல்லை, கன்ஃபியூஷன் தான். பேங்க்குக்கு ஒரு ஷார்ட்கட் படிப்பீங்க, எஸ்எஸ்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. லாஸ்ட்டில் ரயில்வே எக்ஸாம் அப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி லேக் ஆகிடுவாங்க. என்னை பொறுத்தவரை ரயில்வே எக்ஸாம் தான் மோஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி, சிலபஸ் லிமிட்டட், இங்கிலீஷ் பயமும் இல்லை. அண்டு ஒன்ஸ் நீங்கள் ஆப்டிடியூட், ரீசனிங், ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கனாலே நீங்கள் தான் கிங் ஆர் குயின். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில் கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில் கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில் கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். விஷிங் யூ ஆல் அ கிரேட் சக்ஸஸ். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல் சேனல்.